சீனாவோட ஒட்டுமொத்த ஆயுத உற்பத்திக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இந்த தாய்லாந்து கம்போடியா போர் அப்ப நடந்திருக்கு. கம்போடிய வீரர்கள் சைனா கிட்ட இருந்து வாங்கின டைப் 90B MLRS மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டமை தாய்லாந்துக்கு எதிராக பயன்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த MLRS ஆன் பண்ண உடனேயே அது வெடிச்சிருக்கு. 8 கம்போடிய வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. அது இயங்காம போனா கூட பிரச்சனை இல்லை, ஆனா இயக்குனவங்க மேலேயே வெடிச்சு சிதறி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா டிஃபென்ஸ் அனலிஸ்டுகளால சொல்லப்படுது. அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆயுத சந்தையா சைனா உருவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல நடந்த பிரச்சனையில இந்தியா சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படியெல்லாம் மீறி போய் தாக்குனாங்கன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து கம்போடிய போர்லையும் மிகப்பெரிய அளவில் சீன ஆயுதங்கள் அதோடைய வேலையை செய்யவே இல்லை. அதுக்கு பதிலாக இயக்கவங்க மேலேயே வெடிச்சிருக்கு. அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, கம்போடியா பயன்படுத்துகிற 90% ஆயுதங்கள் சீனாவோடது தானா. அதனால தான் இந்த போரில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் டிஃபென்ஸ் அனலிஸ்டுகளால் சொல்லப்படுது. இந்த ராக்கெட்டை சைனா உருவாக்குனது கிடையாது, சோவியத் கிட்டே இருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அதாவது காப்பி அடிச்சு பண்ணது. MB-21 கிரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய MLRSலேருந்து காப்பி அடிச்சு தான் இந்த டைப் 90Bயை சைனா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆயுதங்களுடைய தரம் என்ன அப்படின்றது பல போர்கள் நடந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. சீனாவுடைய ஆயுத சந்தைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பா மாறி இருக்கு. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆயுத சாம்ராஜ்யமே சரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஜெய்ஹிந்த். ஓஹோ! அப்படியா? ஆமாடே.